இருக்க? ஏமா பார்த்தா தெரியல, மைனு குட்டியை குளிக்க வச்சிட்டு இருக்கேன். கையில நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எந்த வேலையும் செய்யக்கூடாது, குனிஞ்சு நிமிந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. மா, மைனாவை குளிக்க வைக்கிறதுல ஒரு வேலையம்மா. குனிஞ்சு நிமிந்து என்னம்மா செய்யறேன்? குளிக்க தானமா வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அதுவும் குனிஞ்சு நிமிந்து தண்ணி மொண்டு ஊத்தி எல்லாம் பண்ணும்போது உடம்பு அணங்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. போய் ஒழுங்கா போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போ. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னல, ஆஸ்பத்திரிக்கு போறது போயிட்டு வண்டியில வர்றது அதுவே ரொம்ப உடம்பு அணங்கி டயர்ட் ஆயிடும். இதுல வேற இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. போ போய் ரெடி ஆகு. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்புற வழியை பாரு. மா, சக்தி வெளியில போயிருக்காருமா. அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே ஹாஸ்பிடல் போவோம். அதுக்குள்ள மைனாவை குளிக்க வச்சிரலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காரு போ. சரிம்மா. மைனக்குட்டி, இன்னைக்கு உன்னை பாட்டி குளிக்க வைப்பாங்க, சரியா? சரிடா, சமத்து பிள்ளை. சமத்தா பாட்டிக்கிட்ட குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வா, சரியா? அம்மாங்க இருக்க. சரிம்மா. பாட்டி பாட்டி, மைனக்குட்டி சோப்பு தேய்க்க. பாட்டி தண்ணி ஊத்துங்க. என்ன அந்த தண்ணியை மட்டும் உன்னால ஊத்த முடியாதா? நீ ஏன் சோப்பு தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊத்திட்டு வா. உன்னை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற வேணுமா? இங்க பாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு என் பிள்ளை கையலுக்கு இப்பதான் குழந்தை பிறக்க போகுது. சும்மா அம்மா நொம்மானுக்கிட்ட அவளை ஏதாவது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நல்லா அடி கொடுத்துடுவேன் பாத்துக்க. குளிக்க வைக்கிறது, துணி போடுறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு இனி கையல்கிட்ட எதுக்குமே போய் நிக்க கூடாது. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கேளு, நான் பண்றேன், சரியா? அம்மாவா அம்மா எங்கேயோ இருக்க வேண்டியது இங்க கொண்டு வந்து வச்சுட்டு சும்மா ரோதனையா இருக்கு. ஐஷு, இந்தம்மா இந்த ஜூஸை குடி. அம்மா, நம்ம எப்பமா இந்தியாவுக்கு வந்தோம்? எனக்கு எப்படிமா அடிபட்டுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மடி ஐஷு, நம்ம துபாயில் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு இந்தியாவில் போய் அத்தை வீட்டில் இருந்துட்டு வரலான்னு சொல்லி பேசணுமே, உனக்கு ஞாபகம் இல்லை? அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தது ஞாபகம் இருந்துச்சு. ஆனா எப்ப கிளம்பணும், எப்ப வந்தோம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அது சரி, எனக்கு எப்படிமா இப்படி அடிபட்டுச்சு? அது வந்துமா ஐஷோ, ஒன்றும் இல்லைம்மா. நம்ம இந்தியாவுக்கு வரலான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தோம். வந்துட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு போகும்போது காரில் போகும்போது காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அப்ப உங்களுக்கெல்லாம் எந்த அடியும் படல, எனக்கு மட்டும் இவ்ளோ அடிபட்டிருக்கு? அதுமா ஐஷு, காரில் நாங்கள் பின்னால் உட்காந்துருந்தோமா, நீ தான் முன்னால் உட்காந்துருந்த. அதனால் கார் இடிச்சதில் கார் கண்ணாடி உன் தலையில் பட்டு தலையில் பலமாக உனக்கு அடிபட்டுருச்சுமா. வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சின்ன காயம்தான், அதனால் சரியாக போச்சு. என்னமோ சொல்றீங்க, ஆனால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக ஞாபகமே இல்லைம்மா. அம்மாடி ஐஷு, அதை விடு. அதே தலையில் அடிபட்டதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை. நீ முதல்ல இந்த ஜூஸை குடி. இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்க. சும்மா அது இது எப்படி அடிபட்டுச்சு, எப்போ வந்தோம், இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் தலைவலி அதிகமாயிரும். அதையெல்லாம் யோசிக்காத, முதல்ல இந்த ஜூஸை குடி. சரிம்மா. இப்போ எப்படி இருக்குமா? பரவாயில்லையா? பரவாயில்லங்க டாக்டர். காலையில் தான் கண்ணு முழிச்சா, வலி தான் கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறா. பெயின் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நார்மல் ஆயிட்டாங்கல்ல, வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைங்க டாக்டர். அப்புறம் டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க டாக்டர்? பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் சார். நார்மல் ஆயிட்டாங்கன்னா இன்னைக்கே நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அவன் நார்மல் ஆயிட்டாங்க டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்றோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா, இந்த ஒரு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்க வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணும். என்னங்க இது, நம்ம இவர் டிஸ்சார்ஜ் ஆனதும் உடனே துபாய்க்கு போயிடலான்னு பார்த்தா இவர் வாரம் ஊசி போடணும், ஒரு மாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்னங்க பண்ணுறது? இருஜானகி பார்ப்போம்.
டாக்டர் நாங்கள் துபாயிலேருந்து வந்திருக்கோம். இங்கே ஒரு மாதம் வரைக்கும் இருந்து வாரம் வந்து ஊசி போடுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஊருக்கு வேற போகணும். அது என்ன இன்ஜெக்ஷன் என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே துபாயிலே கூட போய் அதை பார்த்து போட்டுக்குவோம் சார். சார் இங்கே பாருங்க, இன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியல. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகணும், வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னனால தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன்னே சொல்கிறேன். மற்றபடி இன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியல. ஒரு மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. சொல்ல போனால் நீங்கள் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதுனால தான் சரி போயிட்டு வாரம் வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு டெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். ஐயோ என்னங்க அது 1 மாதம் வரைக்கும் இங்கே இருக்கணுங்கிறாங்க. ஏற்கனவே அந்த பையன் ஐஷுவை பார்க்கணும்னு வந்துக்கிட்டு இருக்கான். 1 மாதம்லாம் இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படியாவது ஐஷுவை பார்த்து பேசிடுவான். நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிடுவோங்க. அவர் சொன்ன மாதிரி வாரம் வந்து இன்ஜெக்ஷன் போடுறது அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவோங்க. சரி ஜானகி. டாக்டர் சரி வாரம் வேணும்னாலும் நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். ஆனால் 1 மாதம் வரைக்கும்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறோம் சார். வாரம் வேணும்னாலும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். ஓகே சார். அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தால் ஒரு 2 மாதம் நீங்கள் அந்த மாதிரி வீக்லி வந்து இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஓகேன்னா நான் இன்னைக்கு ஈவினிங்கே கூட என்னோட சீஃப் டாக்டர் கிட்ட பேசி உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே டாக்டர். நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் இன்னைக்கே இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறோம். ஓகே சார். அப்போ நான் எம்டி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னங்க இது, உடனே ஐஷு டிஸ்சார்ஜ் ஆகிட்டா நம்ம துபாய் போயிடலான்னு பார்த்தா இவர் என்னடானா இன்னும் 2 மாதத்துக்கு வாரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது ஜானகி, நம்ம பொண்ணுக்கு குணமாகணும்னா நம்ம இங்கே இருந்து தானே ஆகணும். சரிங்க, வேற என்ன பண்ணுறது. சரி, நீ நம்ம 2 மாதம் இங்கே தான் இருக்கணும்னா நம்ம பழைய வீடு இருக்கே, நம்ம பழைய வீட்லேயே இருந்துக்கலாங்க. மா என்னம்மா, நம்ம அத்தை வீட்டில் இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியே நம்ம பழைய வீட்டில் போயிருக்கணும். நம்ம பேசாமல் அத்தை வீட்லேயே போயிருக்கலாமா? அது ஐஷு, நம்ம 1 வாரம் 10 நாள் இருக்கிறதுனா அத்தை வீட்டில் இருக்கலாம். நம்ம இப்போ 2 மாதம் வரைக்கும் இருக்கணும் இல்லைம்மா, ஆஸ்பத்திரிக்கு வேற வந்து பார்க்கணும். அத்தை வீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் தொல்லையாக இருக்கும்ல. அதான் பக்கத்தில் தானே நம்ம வீடு, நம்ம வீட்டில் இருந்துக்குவோம், அத்தை வீட்டுக்கும் போய்க்குவோம், அப்படியே இருப்போம். சரிம்மா. ஏங்க சரி, நான் போய் அந்த வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஐஷுவை பார்த்துக்கங்க. சரி ஜானகி, நீ போயிட்டு வா, நான் ஐஷுவை பார்த்துக்கிறேன். மடி ஐஷு, என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் வலிக்குதுப்பா. சரிம்மா, ஒன்றும் இல்லை, நீ ஜூஸை குடி. அப்பா தலை வலிக்கும், அதுக்கும் ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுப்பா. காஃபி வேணுமா? சரி அப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இரு. சரிப்பா. மேடம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், பண்ணிடலாமா? ஓகே சிஸ்டர். இப்போ எப்படி இருக்கு மேடம், பெயின் இருக்கா? ஐயோ ஆமாம் சிஸ்டர், பெயின் இருக்கு. ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அது போட்டால் பெயின் சரியாயிடும். ஐயோ இன்ஜெக்ஷனா? அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், அதுக்கு இந்த பெயினே தாங்கிக்கலாம். என்ன மேடம் நீங்க இவ்ளோ பெரிய பொண்ணாயிட்டு இன்ஜெக்ஷனுக்கு பயப்படுறீங்க? ஏன் சிஸ்டர், பெரிய பொண்ணானா இன்ஜெக்ஷன் போட்டா வலிக்காமையா இருக்கும்? வலிக்கும்ல. ஏங்க அது என்னங்க, ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்க போகுது. அது சரிதான், இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் சொல்லும் போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு சிஸ்டர். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வலிக்காம போடுறேன். அப்போ ஓகே. அப்புறம் சிஸ்டர், என்ன மேடம் நல்லா கூப்பிடாதீங்க, நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான், ஐஷுனே கூப்பிடுங்க. ஓகே ஐஷு. அம்மா உங்க பேர் என்ன? என் பேரு சீதா, நீங்க கூட என்ன சீதானே கூப்பிடலாம். ஓகே சீதா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்ல, நீங்க தான் எனக்கு இங்க கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியே ஐஷு, நான் கூட இந்த ஊருக்கு புதுசு தான், எனக்கும் இங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, நீங்க தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா, சூப்பர். நாங்க இன்னும் 2 மாசத்துக்கு இந்த ஊர்ல தான் இருக்க போறோம், அப்ப நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். ஓகே ஐஷு. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை 2 மாதத்துக்கு வாரம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லிட்டேன் சார். ஓகே சுதாகர் சார், எனக்காக அப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ பரவாயில்ல ஷமீர் சார், உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா சார். அப்புறம் அவங்க இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணவா இல்லை ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லியிருக்கா சார். ஐஷு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவளை பார்த்து பேசவே முடியாது. அவள் அம்மாவும் அப்பாவும் கூடவே தான் இருப்பாங்க. அதே வீட்டுக்கு போயிட்டா கூட எப்படியாவது அவளை பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால பேசாமல் அவங்கள டிஸ்சார்ஜே பண்ணிடலாம். இல்லை சார் வேண்டாம், அவங்கள இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஏங்க அந்த பையங்க ஒன்றும் பேசாத ஜானகி, அதான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறோம்ல, இதுக்கப்புறம் அவனால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்க.
மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய் கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய் நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார் மறதியா அவதியா சகதியா நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார் ஜனனமா சலனமா மரணமா தனியாய் நான் வாழ்ந்தேனே வானாய் நீ யானாய் உனில் ஏற பார்த்தேனே காணாமல் போனாய் யாரடி யாரடி நானினி யாரடி மாமா ஐஷு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா. அத்தையும் மாமாவும் ஐஷுவும் இங்கே பழைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா மாமா? பார்த்து தங்கம், மாமா கூட பேசினாரு. பேசினாரா? என்ன சொன்னார் மாமா? அது ஐஷுக்கு எல்லாம் மறந்துருச்சு. நாங்கள் துபாயில் இருந்த வரைக்கும் இருந்தது தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. இங்கே நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதனால யாரும் தயவு செஞ்சு அவகிட்ட இங்கே நடந்த விஷயங்கள் எதையுமே பேசிடாதீங்கன்னு சொன்னாரு. ஏன் மாமா நம்ம சொல்லலைன்னா அவளுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாமையே போயிருமா? என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்குன்றது அவளுக்கு தெரியாமையா இருக்கும். எப்படியாவது தெரியும்ல மாமா? அது எப்படியோ தெரிஞ்சுட்டு போகுது தங்கம். ஆனா நம்மளால அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அத்தையும் மாமாவும் நம்ம மேல கோவமா இருக்காங்க. இப்போ எதையாவது நம்ம சொல்ல போய் கடைசியில ஐஷுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அப்புறம் அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் திரும்பவும் நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நம்ம யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அது என்னமோ ஆயிட்டு போகுது, விடு. சரி மாமா, நம்ம எதுக்கு சொல்ல போகிறோம்? நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனால் பார்த்தீங்களா மாமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஆனால் ஏதோ 2 மாதம் வரைக்கும் திரும்பி வார ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க துபாய் போகாமல் இங்கேயே இருக்காங்க. அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து இருக்கலாம்ல மாமா? பழைய விட சுத்தம் பண்ணி அங்கே போய் இருக்காங்க பாருங்க. விடுத்தங்கம், அவங்க தான் நம்ம மேல கோவமா இருக்காங்களே. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மேல அவங்க கோவமா இருக்காங்க, பேசுறது இல்லைன்னு தெரிஞ்சா ஐஷு என்ன ஏது எல்லாம் கேட்பாளேன்றதுக்காக தான் நம்ம கிட்ட பேசவே செய்யறாங்க. அதுவும் இல்லாம அவங்க இங்க இருக்க போறது 2 மாசம். இந்த 2 மாசத்துல நம்மளா எதுக்கு ஏதோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசுனா நம்ம பேச போறோம், அவ்வளவுதான். அதுவும் சரிதான். சரி, அவங்க அங்கே இருக்காங்க. நம்ம கிட்ட ஏதாவது பேசினாலோ இல்லை வீட்டுக்கு வந்தாலோ நம்ம என்ன ஏதுன்னு கேட்போம், அவ்வளோதான். அவ்வளவுதான் தங்கம். சரி அம்மா, நிலக்குட்டி ஆதிக்குட்டி எல்லாம் இங்க? அது மாமா, எனக்கு கொஞ்சம் வயிறு வலியா இருந்துச்சு. அதான் சரின்னு அத்தை நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லி 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னது வயிறு வலியா? என்னாச்சு தங்கம்? அது ஒன்றும் இல்லை மாமா, அது எப்பவும் வர்றது தான். அதான் கொஞ்சம் வலி அதிகமாக இருந்துச்சு. அதான் சரி, நீ 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு பார்த்துக்க முடியாது, நானே தூங்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்கள அம்மா பார்த்துக்குவாங்க, நீங்க வா. எதுக்கு? அடியே வான்னா வா. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. வந்துட்டேன், சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்லைங்க, வா. என்ன மாமா? ஒன்னும் இல்ல, இப்படி தோல்ல தலை வச்சு படுக்கிறதுக்கு தான் வர சொன்னேன். உனக்கு தான் தோல்ல சாஞ்சு படுக்கிறதுனா பிடிக்குமே. லீலாவும் அதையும் இருந்தா இப்படி பக்கத்துல உட்கார முடியுமா? அதுவும் சரிதான். 2 பேரும் இருந்தா நடுவுல படுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பக்கத்துல கூட உட்கார முடியாது. தங்கம், சொல்லுங்க மாமா. வயிறு ரொம்ப வலிக்குதாடி? இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ரொம்ப கஷ்டமா இருந்தா அப்படியே படுத்துக்க தங்கம். வேணாம், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க மாமா. உங்க கையை பிடிச்சிக்கிட்டு தோல்ல சாஞ்சு உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்படியே கண்ணை மூடி தூங்குடி. சரி மாமா. சாயும் போது மடியில் சாயும் போது எங்கே இருந்தாய் எப்படி நீயும் என் வந்தாய் கண்ணில் விழுந்தாய் நெஞ்சில் நுழைந்தாய் நான் வாழ நீயே தந்தாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் தூங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோல நானும் தங்கமும் உங்களை வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.